அதாவது தஞ்சை மாவட்டம் திருவேங்க உடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவரது மகன் மாதவன், வயது 10. இவன் அந்த கிராமத்தில் உள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தான். அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில், இவரது மகன் பாலமுருகன், வயது 10. இந்த மாணவனும் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தான். அதே கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர், இவரது மகன் யஸ்வந்த். இந்த 8 வயதான இந்த பையன் அதே கிராமத்தில் உள்ள பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தான். அதாவது பாலமுருகன், மாதவன், யஸ்வந்த் இவர்கள் 3 பேரும் காலை பள்ளிக்கு சென்றவர்கள் மாலை வீடு திரும்பவில்லை. இதனால் பெற்றோர்கள் மாணவர்களை தேடி பல இடத்தில் அலைந்த பொழுது இவர்கள் அந்த திருவேங்கப்பட்டிக்கு அருகில் உள்ள மருதக்குடி என்ற கிராமத்தில் பார்த்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து பெற்றோர்கள் அந்த மருதக்குடி கிராமத்தில் சென்று பார்த்த பொழுது அங்கு உள்ள ஊரணி குளத்தில் இந்த மாணவர்களுடைய காலணிகள் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர்கள் அப்பகுதி மக்கள் உடனடியாக அந்த ஊரணி குளத்தில் இறங்கி தேடிய பொழுது மாணவர்கள் நீரில் மூழ்கி இருப்பதை கண்டு அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். மாணவர்கள் 3 பேரையும் மாதவன், பாலமுருகன், யஸ்வந்த் மாணவர்கள் 3வரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவர்கள் இறந்து விட்டதாக கூறினர். இதனையடுத்து அவர்கள் உடற்கூறு ஆய்விற்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்கள் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.